வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன மதகஜ ராஜா படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவான விஷால் அண்ட் அதே மாதிரி சந்தானம், சடகோபன், ரமேஷ், நிதின், சத்யா இவங்க 4 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கப்படுது. அண்டு வெவ்வேறு ஊர்களில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் அவங்க 4 பேத்துக்குமே வந்து ஒரு ஃபோன் வருது. என்ன அப்படின்னா, அவங்க சின்ன வயசு பிடி சார் வந்து இந்த மாதிரி கால் பண்ணி தன்னோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கேன், நீங்கள் 4 பேருமே வந்து குடும்பத்தோடு வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. சரி, ஓகே, இந்த மாதிரி வந்து அங்கே போயிட்டு ஒரு வாரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 4 பேருமே வந்து அங்கே வந்து போகிறாங்க. அண்ட் அங்கே அந்த கல்யாணத்தில் வந்து ஒரு கலகலப்பு நடக்குது. அது என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபன்னாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இந்த படம் பார்க்குறப்ப. சரி, ஓகே, அந்த கல்யாணம்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாருமே வந்து தனக்கு நடந்த விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சடகோபன், ரமேஷ் அண்ட் நிதின் சத்யா இவங்க 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு எண்டே இல்லை, ஸோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஷால் தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பிரச்சனைக்குமே வந்து ஒருத்தர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி, ஓகே, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படியாவது இந்த மாதிரி வந்து நியாயத்தை வந்து வழங்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை வந்து ஸ்மூத்தாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரே வந்து களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பிரச்சனை அண்ட் அது மாதிரி யார் அந்த வில்லன், அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அப்படின்னாலுமே இப்போ வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குன்னே வந்து நம்ம இந்த டீம் வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா இதை வந்து நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ரிலீஸ் பண்ணாமே விட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணால் தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோடு அவங்க வந்து அந்த தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்குன்னே வந்து நம்ம பாராட்டுகள் சொல்லி ஆகணும். குறிப்பாக சுந்தர் சிக்கு வந்து நம்ம இன்னொரு பாராட்டுகளை சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை வந்து இன்னுமே வந்து பக்காவாக வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இந்த படம் பார்க்குறப்ப. ஸோ என்ன தான் வந்து இது 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதை அப்படின்னாலுமே அந்த காமெடி கண்டென்ட் வந்து இன்னுமே வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அந்த அளவுக்கு வந்து ஒரு லாஃப்டர் மூமெண்ட்ஸ்லாம் வர்ற அளவுக்கு தான் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து பார்க்குறதுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆக்டர்ஸ் வந்து இருந்திருந்தாங்க. குறிப்பாக வந்து மறைந்த நடிகர்கள், நம்ம மனோபாலா சார் ஆகட்டும், மணிவண்ணன் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்குறப்ப அந்த ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு பார்க்குறப்ப வந்ததுங்கிறது இன்னொரு சிறப்பம்சமாக இந்த படத்துக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். குறிப்பாக வந்து அந்த மனோபாலா சாரோட காமெடிலாம் வந்து செகண்ட் ஹாஃபில் நீட்டாகவே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். ஸோ குறிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து அந்த காமெடி ஃபேக்டரும் சரி, அண்ட் அதே மாதிரி அந்த காமெடிக்கான கண்டென்ட்டும் சரி, ஓரளவுக்கு நம்மளுக்கு என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்ததால் இந்த படம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து தனக்கான கதாபாத்திரம் என்னவோ அதை வந்து நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக வந்து சந்தானம். ஸோ இந்த சந்தானம் தான் வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த படம் பார்க்குறப்ப தோணுச்சு. அந்த அளவுக்கு அவரோட அந்த டைமிங்கில் அடிக்கிற அந்த கவுண்டர் ஆகட்டும், அந்த காமெடி சென்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சந்தானம் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரா அப்படிங்கிற இயக்கத்தோடு தான் வந்து இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி அவர் கலாய்க்கிற விதம் எல்லாமே வந்து நான் ஸ்டாப்பாக இருந்தது. அண்ட் அவர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோவாக வந்து இந்த படத்தில் இருந்தார் அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் விஷாலோட பர்ஃபார்மன்ஸும் வந்து நீட்டாக இருந்தது. அந்த கதைக்கு, இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி காமெடி டெலிவரி சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து மேனேஜ் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக வந்து அந்த ஒரு 8 பேக்ஸ்லாம் வச்சு நடிச்சிருந்தாரு. அண்ட் அந்த ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபிக்கும் நம்ம பாராட்டுக்களை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. ஸோ ஹீரோயின்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அஞ்சலி அண்ட் வரலட்சுமி சரத்குமார் வந்து இருக்காங்க. பட் இவங்க 2 பேருக்குமே வந்து அந்த ஒரு சுந்தர் சி படத்தில் ஹீரோயின்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் வந்து பண்ணியிருக்காங்களே தவிர அதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க கொஞ்சம் வந்து அந்த டைல்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இதே வந்து பார்த்து
பார்த்து நம்மளுக்கு ஒரு விதமான சலிப்பையும் வந்து உண்டாக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. சரி, ஓகே, இப்போ இந்த படத்தை வந்து பிரச்சனையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இது வந்து சுந்தர் சி படம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு காமெடியாக இருக்கும் அண்ட் லாஜிக்கெல்லாம் இருக்காது. ஸோ ஃபன் ஃபீல்டாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி தான் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு என்கேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நியூட்ரல் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்கள் பொறுமையை சோதிக்கிறபடியாகவும் இருக்கும். அண்ட் சில காமெடிஸ் வந்து உங்களுக்கு மண்டையை சொறிகிற மாதிரி இருக்கும், நடாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் குடும்பத்தோடு பார்க்கணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து அந்த ஒரு ஹீரோயின் போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து குடும்பத்தோடு பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும், ஆக்வர்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னதான் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சுந்தர் சி படத்தில் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே ஸோ குடும்பத்தோடு பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. ஸோ மற்றபடி இந்த படம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபீல்டான படம் பார்க்கணும், ஒரு 2-2.5 மணி நேரம் நல்லா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபியும் சரி, அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி, எல்லாமே வந்து நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. விஜய் ஆண்டனி வந்து நம்ம இன்னும் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி என்னால் சொல்ல முடியல அப்படின்னாலுமே இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு வாட்சாக இருந்தது எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எதுக்கு அபோவ் ஆவரேஜ் அப்படின்னா அந்த ஒரு காமெடி ஃபேக்டர் அண்ட் அதே மாதிரி அந்த காஸ்டிங்கோட காமெடி ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அது எல்லாமே சேர்த்து வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு ஃபீல் தந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.